எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த vlogல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி டூர். அது என்னடா ஃபேக்ட்ரி டூர் அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. அது நம்மளோட ஃபேக்ட்ரி தான். அதில் என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த vlogல காமிக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கனவு, ஆசைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான வேலை தான் இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு பிளானில் இருந்துகிட்டே இருந்தது. சரி, இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுத்ததுமே நீங்கள் தான். சரி, இதுக்கு மேலே நான் அதை பற்றி ரொம்ப ஓரம் பேச மாட்டேன். அது என்னன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பயும் போல் காலைல எழுந்திரிச்சு நம்ம டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி வந்துட்டு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் லெமன் மட்டும் போட்டு குடிச்சிட்டேன். நிறைய பேர் சொல்வீங்க இது வந்து அசிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. பட் இது வரைக்கும் இது குடிக்கிறதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் நார்மல் வாட்டரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த வார்ம் வாட்டரில் லெமன் போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது. இந்த பால் நல்லாயிருக்குன்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். யாருக்குன்னு பட்டுச்சோ தெரியல. ஒரு 4-5 டேஸாகவே வந்துட்டு பால் சுத்தமாக நல்லாவே இல்லை. அது வந்துட்டு என் மேலே மிஸ்டேக்கா இல்லை அவங்க மேலே மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்துட்டு பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டர் போட்டுலாம் கழுவி வெயிலில் காய வச்சுட்டு தான் கொண்டு போய் வைக்கிறேன். ஆனாலும் வந்துட்டு ஒரு சின்னதாக அந்த புளிப்பு வாடை மாதிரி வருது. அது வந்துட்டு கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு போகிறது தான். பட் எப்படி காலையில் எடுக்கும் போது இந்த ஸ்மெல் வரும்னு தெரில. ஒன்று வந்து பழைய பாலாக எதாவது கொடுக்குறாங்களான்னு அதுவும் எனக்கு புரியல. என்னோடய சைடில் இருக்க பாயிண்ட்ஸில் நான் சொல்லிடுறேன். நான் பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணி தான் கொண்டு போய் வைப்பேன். அவங்க பால் போட்டுட்டு போய் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இது தாண்டி நம்ம சைடில் வந்துட்டு வேறு எந்த மிஸ்டேக் எனக்கு தெரியல. பட் எப்படி அந்த ஸ்மெல் வருதுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி நாள் பால் எடுத்து அப்படியே வச்சுட்டேன். யாருமே டீ காஃபி குடிக்கவே இல்லை. சரி, பன்னீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ஊற்றி வச்சுட்டேன். இனிலேருந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிக்குதுன்றதுனால நம்ம விநாயகர்கிட்ட ஒரு குட்டியாக பூஜையை போட்டுட்டு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். காலைல சாப்பிட்டு தான் கிளம்பலாம் ஒரு பிளானில் வச்சுருக்கோம். நைனியை வந்து அழைச்சிட்டு போகிற பிளானில் அம்மா வந்துட்டு வர சொல்லிட்டேன் வீட்டுக்கு. சரி, அவங்கக்கிட்ட அப்படியே விட்டுட்டு நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளெயினாக பன்னீர் மட்டும் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வினிகரில் லெமன் ஜூஸ் மட்டும் ஊற்றிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நான் மசாலா பன்னீர் மாதிரி ரெடி பண்ணிப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் இதுலேயே வந்து கசூரி மெத்தியும் போட்டுட்டேன். அவ்வளோதான். பால் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுமே இதில் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கர்ட்லிங் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது எந்த ஷேப்பில் பண்ணுவாங்கன்னு தெரில. ஒருவேளை அந்த துணியில் கூட கட்டிட்டு ரொம்ப நேரம் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகட்டும்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு இது வாங்கி எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கிட்ட இருக்கும். அந்த ஒரு பன்னீர் மேக்கர் தான். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒரு 200 சம்திங் தான் வந்துச்சு இது. அது எதுக்காக வாங்கினா அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வருமே அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் தான். அதுவும் இல்லாமல் ஃபில்டர் ஆகிடும் தண்ணி எல்லாமே. ஏன்னா ஃபுல்லாக ஹோல்ஸ் தான். இதில் வந்துட்டு ஒரு கிளாத் மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வந்துடும். அந்த தண்ணி வந்துட்டு ஆக்சுவலி குடிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்துட்டு லிக்விட் வே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன், அந்த வே ப்ரோட்டீன் மாதிரி எடுப்பாங்கள்ல, அதை வந்துட்டு இந்த லிக்விட் வேலேருந்து தான் ப்ராசஸ் பண்ணி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அது நம்ம குடித்த பழக்கம் கிடையாது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எடுத்து ஊற்றியாச்சு. காலையில் 9க்கு வந்துட்டு ஏபிசி மிக்ஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். இது வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் ஸ்பைசி சமையலேருந்து ரெடி ஆகிற ஏபிசி மிக்ஸ். ஸோ நம்ம பல்க் குவான்டிட்டியாக பண்ணும்போது அந்த கலர் நமக்கு பெரிய மேட்ரே கிடையாது. பட் ஆக மொத்தத்தில் இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூவான பொருட்கள் தான். நான் போன விலாக்லேயே வந்துட்டு 2 மெத்தடில் பண்ணி காமிச்சு இல்லையா, அதில் வந்துட்டு இதுதான் ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் இருந்தது. அதே சமயம் கெட்டு போகாமல் இருந்தது. டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட எக்ஸ்ட்ரா என்ன ஒரு 3 வெரைட்டி இருக்குது. அது என்னன்றது நான் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். நைனி வந்து ஆல்ரெடி ஃபோனிக்ஸ் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ்னு 3த்தையும் போட்டு டைம் எங்கேஜாக வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் போகிறதுக்கு நிஜமாக எனக்கும் டைம் இல்லை. கூட்டு போகிறதுக்கு அவளுக்கும் டைம் இல்லை. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். நைனிக்கு வந்து ஆன்லைனில் பன்ஸு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போது அவகிட்ட செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட டீச்சிங் மெத்தட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ், அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணி தான் பசங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லி தருவாங்க. அண்ட் எந்த டைம் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த டைமுக்கு கிளாஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பென், பேப்பர், பென்சில்னு எதுவுமே தேவைப்படாது. அந்த கிளாஸ் முடிகிற வரைக்குமே கிட்ஸ் ரொம்ப எங்கேஜாக இருப்பாங்க. ஸோ இந்த பன்ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் டிசைன் பண்ணது யாருன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர்னு அழைக்கக்கூடிய நீலகந்த பானு பிரகாஷ். அவர் 50 டைம்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி பன்ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் பற்றி பேசியிருக்கோம். அப்போ நிறைய பேர் கேட்டதுங்க என்னோட கிட்டும் நான் அந்த மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் போடணும் அப்படின்னு. நம்ம ஒன் செகண்ட் திருப்பி அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணதுனால நம்ம என்டையர் ஃபேமிலிக்குமே ஃப்ரீ பான்ஸோ கிளாஸ் எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அதை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு 200 பீப்புளுக்கு 30% டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது. இந்த பான்ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் வந்துட்டு இந்தியாவில் மட்டும் கிடையாது. யூஎஸ், யூகே, கனடான்னு அங்கேருந்து கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு யூகேஜிலேருந்து 9th கிரேட் வரைக்கும் தான் எலிஜிபிள்.
மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரெடி பண்ண பன்னீரில் வந்துட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தூக்கி போட்டால் கூட உடையாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக உடையுந்தான். பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். இதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும். இந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மோல்டே நான் வாங்கியிருந்தேன். இதுதான் ஒரு 5 to 6 டைம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கிறதுலேருந்து செய்கிறது. பட் ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இனிமேல் வீட்லேயே ரெடி பண்ணிக்க வேண்டியதாக. ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நமக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் மில்க்கு. இதில் வந்து கரெக்டாக ஒரு 120 கிராம்ஸ் கிட்ட பன்னீர் கிடச்சிருக்கு. அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா கூட 1 லிட்டர் பால் வந்து நம்ம 60 ருபீஸ்னு வாங்குகிறோம். ஒரு சில இடத்துல 55 கூட கொடுக்குறாங்க. பட் அதே அளவுக்கு ஒரு 100 கிராம் பன்னீர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 120 ருபீஸ்க்கு குறையாமல் தான் இருக்கும். இதில் அப்படியே டபுள் த ப்ராஃபிட் தான் போல். ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கோங்க. ஒரு தவால லைட்டாக பட்டர் போட்டுட்டு இந்த பன்னீர் எல்லாத்தையுமே அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துடும். ட்ரஸ்ட் மீ, நான் வந்து நிஜமாக தான் சொல்கிறேன், உடையாது. ஏன்னா ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த பன்னீர் வந்து செஞ்சாலே உடஞ்சி போகுது அப்படின்னு. அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் செட் ஆகிறதுக்கு. நம்ம பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரைன் ஆகட்டும், உடனே சீக்கிரமாக போய் எடுத்து பண்ணோன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தனா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். கூட வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் காலையிலே அப்படின்னு. ஏன்னா மதியமாக வந்து கிளம்பி ஃபேக்ட்ரிக்கு போகணும். இந்த புரட்டாசி விரதம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான்வெஜ் சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு வீக்கே போட்டது பெருந்தப்பாக போயிடுச்சு. நிறைய பேர் வந்து தீர்த்துட்டீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன புரட்டாசியே ஆரம்பிக்கல, இப்போ தானே ஒன் வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். அந்த டைமில் வந்து நான்வெஜ் ஏன் பர்டிகுலராக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த சம்திங் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் மேபி வரலாம் அப்படின்ற ஒரு ரீசன் கூட இருக்கலாம். பட் இதுவும் நான் ஒரு சில இடத்துலலாம் படிச்சிருக்கேன். சயின்டிஃபிக்காக பார்த்தா இப்படி, பட் ஒரு கடவுள் நம்பிக்கையோடு பார்த்தா அதை வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு இதை பயங்கரமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள். ஸோ எங்கள் அப்பா அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நாங்களும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எங்கள் வீட்டில் 1 மந்த்துக்கு இந்த நான்வெஜ்ஜு முட்டை கூட எதையுமே சாப்பிட மாட்டோம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பக்திமான ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, அப்பாவோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு வெங்கடாஜலபதி ட்ரேடர்ஸ் தான் பேரே வச்சுருந்தார். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பக்திமான், அப்படி ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் அவர். பட் இதையே நாங்கள் இப்போ விட்டோம் அப்படின்ற ஒரு காரணம் வந்துட்டு, இவ்வளோ ஃபாலோ பண்ண அவர் கடைசியில் என்னாச்சு, எந்த சாமியுமே காப்பாற்றவே இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்போது தான் அந்த நம்பிக்கையெல்லாம் அப்படியே உடஞ்சி போகுது. இதுதான் வந்து ஒரு பெரிய ரீசன் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. அதுக்காக நம்ம யாரோட விரதத்தையும் கிடைக்கல. அண்ட் இது வந்து அவங்களோட இஷ்டம், விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்க போகிறாங்க. யாரோ சொல்லி கேட்டால் பரவாயில்ல, பட் லைவாக நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்ம அடிக்கடி டைலாக் சொல்லல, பட்டா தான் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி பட்டு தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் மாற்றிருக்கேன். நான் யார் நம்பிக்கையும் கெடுக்கல. அண்ட் நான் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டேன்ப்பா, நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நான் 1 வீக்கில் வந்துட்டு அந்த விரதத்தை முடிச்சு நான் சாப்பிட்டேன். பட் திருப்பதி மாதிரி பெரிய பெரிய இடமெல்லாம் எதையுமே சொல்லாமல் மக்களோட நம்பிக்கையை உடைக்கும் போது இதெல்லாம் போய் நம்ம எங்கே சொல்கிறது. திருப்பதி லட்டு காலங்காலமாக எத்தனை வருடமாக கட்டி காத்த ஒரு சீக்ரெட்டான ரெசிபி ஒரே ஒரு டெஸ்ட்டில் முடிச்சு விட்டீங்க போங்க. நமக்கு எதுக்கு இந்த நாட்டு நடப்பெல்லாம், நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா பண்ணுறவங்க விட்டுட்டு இந்த மாதிரி ஓரமாக நம்மளை மாதிரி நின்று பார்க்குறவங்கள தான் வந்துட்டு வம்பு கிழிப்பாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு போய்க்க வேண்டியதான். கிரேட் 1 தான் படிக்கிறா, ஆனால் 9 படிக்கும்போதெல்லாம் பார்த்தா ஏதோ 5th 6th படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஏன்னா நம்மளாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பெருசாக எக்ஸாமுக்கு போனால் என்ன போகாட்டி என்ன இப்படி தான் லீவ் கூட போட்டிருப்போம் நிறைய டைம். அது நமக்கு ஞாபகம்லாம் இருந்திருக்காது. ஆனால் 9க்கு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து மெசேஜே போட்டாங்க, எக்ஸாமுக்கு வந்துட்டு லீவ் போடக்கூடாது, இது வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜே அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அம்மா வர வச்சுட்டேன். ஏன்னா இப்போ அவளுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. நிறைய ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த வீக்லேருந்து லீவாக என்னமோ தெரியல. பட் 9க்கு வந்துட்டு 4லேருந்து 14 வரைக்கும் 10 days லீவு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. வீட்டில் வந்துட்டு ஒரு சின்னதாக முடிவு பண்ணியிருக்கோம் நானும் ஹஸ்பண்டும். என்னென்னா, இந்த வீட்டில் வரவு செலவுன்னு ஒரு திங்ஸ் ஒன்று ஓடும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு யார் பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் தான். அதெல்லாம் யாருங்க பார்த்துட்டு அது பாட்டுக்கு போகிற போக்கில் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றதிங்கன்னா ஓகே. இத்தனை நாள் அப்படி தான் இங்கேயும் இருந்தது. பட் சம்பாரித்தோம், செலவு பண்ணோம், வாழ்ந்தோம், முடிஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு சின்ன சேவிங்ஸ் ஆச்சு இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 பேருமே பார்த்துட்டோம். அதாவது நான் ஏதாச்சும் பண்ணேன்னா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன், அவர் ஏதாச்சும் பண்ணால் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் அதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அதாவது ஒரு குடும்ப இஸ்திரியாக நீயே இதை பார்த்துக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. இதை நம்ம கட்டி காப்பாற்றணும்ல.
அதே மாதிரி ஒரு சின்னதாக செலவு இருக்குது, அப்போ அவர்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போய் கேட்டாலும் 1008 கேள்வி கேட்டுட்டு எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுன்றது தெரியாது. அந்த மாதிரி நான் சில பேரை பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். சரி, ஓகே, நம்மளோட ஃபேக்ட்ரி டூர் பார்க்கலாமா? ஒரு 5 மாதமாக ஆர்என்டியில் இருந்த ஃபேக்ட்ரி இது தான். இப்போ தான் எல்லா ப்ராடக்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம புது வீட்டுக்கு போனப்போ இந்த வீடும் பால் காய்ச்சினோம், நம்ம இந்த இடத்துல ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதுதான் சொன்னேன், எப்போது ஏப்ரலில் பண்ணோம். ஏப்ரல் இதில் வந்து 5 months ஆகுது. ஸோ 5 months நம்ம வந்து எல்லா ஒரு ப்ராடக்ட்டையும் ட்ரை பண்ணி அது எந்த அளவுக்கு அதோட ஷெல்ஃப் லைஃபாக இருக்கட்டும், அது எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே ரெடி பண்ணி அது லேப் டெஸ்ட்லாம் கொடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ இன்றைக்கி அது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ரொம்ப 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 மேண்டட்ரி என்னென்னா, யாருமே உள்ளே போகும்போது கையில் க்ளவுஸோ மாஸ்க்கோ தலையில் கேப் இல்லாமல் போகக்கூடாதுன்றதை நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம ஸ்பைசி சமையல் மேனுஃபேக்சரில் ரெடி பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும் லான்ச் பண்ணுறோம். இப்போதைக்கு இதுதான். ஏன்னா இது எல்லாருமே நீங்கள் என்கிட்ட கேட்டு, அதாவது என்னை திட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினது. இது வந்துட்டு ஏபிசி மிக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு காலையிலேயே. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக வீடெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஓகே, ஃபஸ்ட்டு பேக்கிங்கை முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துலேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எடுத்து பேக்கிங் தான். இது வந்துட்டு பீட்ரூட் மால்ட்டு. இது வந்துட்டு வெறும் பீட்ரூட் மட்டும், அதாவது வெஜிடபிள்ஸில் பீட்ரூட் மட்டும். பட் இது எல்லாத்துலேயுமே வந்து காமனாக இருக்கிறது வந்து நட்ஸ் தான் மோஸ்ட்டாக. கேஷ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம், கண்டிப்பாக வால்நட் வந்து போட்டே ஆகணும்னு சொல்லிட்டேன். ஸோ வால்நட் வந்து கண்டிப்பாக சேர்க்குறோம். அது கூட வந்து பிஸ்தா, ஏலக்காய் இது எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்துட்டு இன்னொரு மால்ட். இது ஃபுல்லாமே வந்து நட்ஸு, அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸ், அதாவது வரகு, திணை, அப்புறம் இந்த காட்டியானம் ரைஸ், இந்த மாதிரி நிறைய ரைஸ் இருக்குது. அது எல்லாமே சேர்த்து செஞ்சது. இது டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். நான் ஒரு டைம் கேட்டிருந்தேன் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நிறைய சஜஸ்ட் பண்ணிங்க. அதுலேருந்து ஒரு பேர் தான் எடுத்திருக்கேன், க்ரோலாக். நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் குடிக்கிறோம்ல, பால் காய்ச்சி டேரெக்டாக கிளாஸில் ஊற்றுறோம்ல, அதே மாதிரி கிளாஸில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி தான். எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக கலரோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு நயனுக்கு என்ன கொடுக்குறனோ அதை தான் வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இது வந்து ட்ரையர், அதாவது கொஞ்சம் மழை டைமில் கூட நம்மளால் இது வெளில காய வைக்க முடியல அப்படின்னும் போது இதில் காய வச்சுக்கலாம். அண்ட் ஃப்யூச்சரில் அதில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வரதுக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்துட்டு மிக்ஸி. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேக்ட்ரிக்கு வாங்கும்போது தான் இவ்வளோ பெரிய மிக்ஸி பார்க்குறேன். மேபி இது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. 10 லிட்டர் நினைக்கிறேன் இது. ஆமாம், 10 லிட்டர் மிக்ஸி இது. நம்ம ஏபிசி மிக்ஸ்க்கு, பீட்ரூட்க்கு, நட்ஸுக்கு, அப்புறம் ரெட் பனானா மால்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம இதிலே அரைச்சிக்கலாம். சூப்பராக கிரைண்ட் ஆகிடும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் உள்ள பிளேடு. இது வந்து பல்வரைசர். நம்ம வந்துட்டு என்ன போட்டாலும் அழகாக அரைச்சி கொடுத்துரும். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு இந்த கொஞ்சம் பெரிய பெரிய இதில் இருக்க மஞ்சள் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெருசாக போட்டோன்னா சீக்கிரமாக போய் அரைப்படுறதுக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ வெளில கொடுத்து அரைக்க வேண்டாம், நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ரீசனுக்காக தான் இது வாங்கினது. இதில் வந்துட்டு அந்த ஒரு சில ஃபில்டர் மாதிரி இருக்கும். ஃபில்டர்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அது கரெக்டாக எனக்கு பேர் தெரியல. எப்படின்னா ஒரு ஹோல்ஸாக இருக்கும். அதாவது சைஸ் சொல்லுவாங்க. இது நம்பர், அதாவது நம்பர் 1னா ரொம்ப குட்டி குட்டியான ஹோல், 2னா அதோட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில ஃபில்டர் கொடுத்துப்பாங்க. அதோ இதுதான் அது. இதை நம்ம வந்து போட்டு அரைக்கும் போது நமக்கு ரொம்ப நைஸாக அரைக்கனாலும் அரைக்கலாம். இல்லை நமக்கு புட்டுக்கெல்லாம் மாவு அரைப்பாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த கொரன்னு இருக்கணும், அந்த மாதிரி ரவை சைஸ்க்கு, அப்புறம் இந்த கோதுமை உடசல் ரவைலாம் பண்ணுவாங்களே, சம்பா ரவை, அந்த மாதிரி உடசலுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு நம்பர் சைஸில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து புட்டுக்குமே வந்துட்டு ரெடி பண்ணி வைக்க தான் போகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அதை கேட்டுட்டிங்க. ஸோ வந்துட்டு புட்டு மாவுமே ரெடி பண்ணிடுவேன். ராகி கம்பு தான் இப்போதைக்கு ரெடி பண்ணுறேன். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பு கவுனியில் புட்டு மாவு, அப்புறம் நாட்டு சோளம், இது கூட வந்துட்டு திணை, அப்புறம் சிவப்பரிசி, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில ட்ரெடிஷ்னல் ரைஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு புட்டு மாவு ரெடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஒயிட் பவுடர்ஸ் தான். மசாலா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா பண்ணுற ஒரு விஷயத்த உருப்படியாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா. இது வந்துட்டு பிளெண்டர். இதுக்குன்னா நம்ம இப்போது மசாலாவில் வந்து ஒரு சில இதெல்லாம் உப்புலாம் போடுவோம், அந்த நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து போட்டோன்னா 2 சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அரைக்காது, ஜஸ்ட்டு வந்துட்டு பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஏன் இந்த ஒரு 5 மாதம் கேப் எடுத்தாச்சு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம் உடனே ஆரம்பித்தோம் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எதையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் எதுவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஸோ இத்தனை நாளாக என் வீடியோவில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏபிசி மிக்ஸ் ரெடி பண்ணுறீங்க எப்படி சொல்லுங்கள், அது சொல்லுங்கள், இந்த மசாலா சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க.
அண்ட் நிறைய டைம் வந்து நான் அது ப்ராப்பராக அதான் போன தடவை கூட இந்த 2 மெத்தடில் பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் சில பேர் வந்துட்டு எனக்கு வரல, நீங்களே ரெடி பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அண்ட் அதை விட முக்கியமாக இது நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சில கமெண்ட்ஸ் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் உங்கள் பாப்பாவுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்கல்ல, எங்களுக்கே அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதும் எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா எப்படி நினச்சிட்டாங்க நம்மள அப்படின்னு. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு பிளான் தான், நம்ம 9க்கு என்ன கொடுக்குறோமோ அதையே வந்துட்டு ரெடி பண்ணிடுவோம், கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ப்ராடக்டாக ரெடி பண்ணி அது 2 months கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் இன்னும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு தான் நம்மளோட ஃபைனலாக ப்ராடக்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்துக்குமே நான் சொன்ன மாதிரி ஒரு கனவு, ஒரு ஆசைன்னு இருக்குல்ல, அதுக்கான ஓட்டம் தான் இது. இப்போயுமே பண்ணலன்னா நம்ம எப்போ தான் பண்ணுறது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அடிக்கடி தோணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண வேலைலாம் கூட எனக்கு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சானு தெரில. பட் இது பண்ணும்போது என்னமோ தெரில, எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு விமனாக ஒரு பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது இது வரைக்கும் இத்தனை ஜென்ரேஷனில் ஃபேமிலியில் யாருமே இதை பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன். அப்பா பண்ணியிருக்காரு தான் பிஸ்னஸ், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவர் வந்து ஜென்ஸ், அந்த அவரோட தனி, அவரோட வழி எல்லாமே தனி. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணுவார். பட் ஒரு விமனாக பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பேக்கிங், ஸ்டிக்கர் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டிக்கர் டிசைன் பண்ணது எல்லாமே நான் தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, நமக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்தாச்சு. அந்த வெப்சைட்டுமே நான் தான் டிசைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம் வெப்சைட் டிசைனிங்க்கு. எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக காஸ்ட்லி சொன்னாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிட்ட போயிடுச்சு வெப்சைட்டுக்கு. சரி, எதுக்கு இவ்வளோ ஸ்டார்டிங்லேயே செலவு பண்ணோம், நம்ம படித்ததுக்கு என்ன தான் அர்த்தம், சரி நம்மளே பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்டுமே பில்ட் பண்ணியாச்சு. அந்த ஸ்டிக்கருமே நான் தான் டிசைன் பண்ணேன். இந்த லோகோலேருந்து இந்த ஏபிசி லெட்டர்ஸில் என்ன கலர் இருக்கணும், என்னென்ன வெஜிடபிள்ஸ் அங்கே இருக்கணும், எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா பார்த்து எப்படி இருக்கணுன்றது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள்லாம் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் இதெல்லாமே ஃபைனலைஸ் பண்ணோம். அந்த ஸ்டிக்கரில் இருக்க பிக்சர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதில் என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் பின்னாடி போய் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது, இந்த பிக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அண்ட் பசங்களுக்கும் காமிங்க இது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் டிசைன் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் அடுத்த மேனுஃபேக்சர்லேருந்து. அப்புறம் வந்துட்டு நம்மளோட வெப்சைட் நேம் வந்துட்டு spicysamayals.com. ஸோ நமக்குன்னு ஒரு வெப்சைட், நமக்குன்னு ஒரு பேக்கிங்கு, ஒரு லோகோ, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. பார்ப்போம். ஸோ இதுதான் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ண பேர், க்ரோலாக். ஸோ உங்ககிட்ட தான் இந்த பேர் எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த பேர் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே இருக்கிறதுலே வந்துட்டு இந்த ஏபிசி, பீட்ரூட், ரெட் பனானா, க்ரோலாக் இது எல்லாருமே யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் சாப்பிட்லாம். அண்ட் முக்கியமாக வந்துட்டு ஃபீட் பண்ணுற மதர்ஸுமே தாராளமாக சாப்பிட்லாம். இந்த க்ரோலாக்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே சமயம் இந்த ஏபிசி மிக்ஸ், பீட்ரூட் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஒரு ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம வீடு எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு தான் இந்த பேக்கிங், இந்த ப்ரொடக்ஷன் இது எல்லாமே இந்த இடத்துல நீட்டாக க்ளீனாக நடக்கணும். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக அந்த காம்ப்ரமைஸே கிடையாது, குவாலிட்டி வைஸ்லேயும் சரி, அந்த இருக்க என்விரான்மெண்ட் வைஸ்லேயும் சரி. ஸோ எந்த அளவுக்கு அது நீட்டாக பர்ஃபெக்டாக போய் சேரணும் அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதாவது அந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஏன்னா என் மைண்டில் ஓடுற விஷயம் என்ன அப்படின்னா, நான் 9க்கு எப்படி கொடுப்பேன், எந்த அளவுக்கு இந்த மாதிரி சும்மா இதை கீழே போட்டு எடுத்து கொடுக்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அவளுக்கு நான் என்ன கொடுக்குறனோ அண்ட் அதே தான் வந்துட்டு மற்ற பசங்களுக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அண்டு வந்துட்டு இதில் தான் வந்து 9க்கும் நான் கொடுக்க போகிறேன். நமக்கு மட்டும் இது ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் போய் தனியாக ரெடி பண்ணிப்பாங்க, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கேயே இவ்வளோ பண்ணும்போது வீட்டில் வேறு நான் அதுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு வேலை பார்க்கணும். ஸோ இதை தான் வந்து 9க்குமே நான் கொடுப்பேன். அண்ட் பேக்கிங் வந்துட்டு வெயிட் போட்டுட்டு இந்த சீலிங் மிஷினில் போட்டோன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த ஏர் டைட்டாக ஃபுல்லாக சீல் ஆகிடும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக ஒரு 6 months வரைக்குமே நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கேன். ஸோ எதையுமே வந்துட்டு அதிகமாக ரெடி பண்ணி ஸ்டாக் வைக்கக்கூடாது அப்படின்றதில் மட்டும் முக்கியமாக இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு ஆர்டருமே வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஸ்டாக் வச்சு கொடுத்து நம்ம சாப்பிடுவோம், முதல்ல ஒரு 2 மாதம் முன்னாடி செஞ்சுருப்போம்ப்பா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்து நம்ம சாப்பிடுவோமா, அதை கண்டிப்பாக அந்த மேனுஃபேக்சரிங் டேட்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கு
அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒவ்வொரு மேனுஃபேக்சருமே நடக்கும் அண்ட் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுமே ஆரம்பிக்கும். ஸோ ஆர்டர்ஸை பார்த்து தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்குன்னு கூட வேறு யாருமே கிடையாது. நான், அண்ணா, அப்புறம் எப்போயாச்சும் அம்மா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா வந்து பேக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தானே லான்ச் பண்ணுறோம், இதை நம்மளே பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான். பட் போக போக கண்டிப்பாக வந்துட்டு வச்சு தான் ஆகணும் இந்த இடத்துல ஒர்க்கிங் யாராச்சும். ஸோ இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கீழே, அதுலேயுமே ஆர்டர் பண்ணலாம். இல்லை நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். spicysamiyals.com இதுதான் நம்மளோட வெப்சைட், மறந்துடாதீங்க. போய் பாருங்கள் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு சாப்பிட போகிறது சின்ன பசங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ ஏனோ தானோன்னு பண்ணாமல் எல்லாமே நீட்டாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மோட்டிவ். ஸோ நாளிலேருந்து தான் நம்ம வந்துட்டு சேல் லைவ் போகிறோம். நாளைக்கு தான் வந்து லான்ச் பண்ணுற ஐடியாவுமே. இன்றைக்கி வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன். ஏன்னா வெப்சைட் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஷார்ட்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக அதுலேயுமே பண்ணலாம். வெப்சைட்டுமே நான் அதில் கொடுக்குறேன். நீங்கள் வெப்சைட் சர்ச் பண்ணிவிட்டு அதில் கூட போய் ஆர்டர் பண்ணலாம். லான்ச் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. அதே சமயம் நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு வர ஆர்டர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடை வந்து சுற்றி காமிக்கிட்டோமா, இந்த வீடுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. அது வந்துட்டு இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு நான் இந்த டைம் கண்டிப்பாக ஓகே அது உண்மைதான், நமக்கே நடந்திருக்கு அப்படின்னு நான் இப்போ தான் அதை நம்பியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை கிடையாது. அந்த கதைக்கு முன்னாடி நம்ம அந்த வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் இந்த இடத்து ஃப்ரீயாக இருக்க இடத்துல வந்துட்டு நிறைய ஆலோவேரா நட்டு வச்சிட்டோம். ஏன்னா நம்ம பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு சுற்றி வந்து செவ்வாழை மரம் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ரெட் பனானா மால் ரெடி பண்ணுறோம். இப்போதைக்கு நமக்கு சத்தியமங்கலத்துலேருந்து தான் வருது. ஸோ அதை தாண்டி இதுக்கப்புறம் வளர்ந்துச்சுன்னா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதான் ரொம்ப நாள் ஒரு 5 மரம் இருக்கும். ஸோ அதனால் அதுலேருந்து நம்ம வரதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் கம்பு போட்டு ராகி போட்டு இது மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பல்வரைஸில் ரெடி பண்ணி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. செம்ம பர்ஃபெக்டாக வந்துச்சு, நானே மறந்துட்டேன். அதாவது ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன் இந்த வீடை பற்றி. என்னென்னா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எங்களோட சார் ஒருத்தர் இருந்தார். கெமிஸ்ட்ரி சார் தான் அவர். பயங்கர ஜீனியஸ். அவர்கிட்ட படிக்கிற பசங்க கெமிஸ்ட்ரியில் ஃபெயிலே ஆக மாட்டான்னு பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். அதே சமயம் படிப்புன்னு வந்துட்டால் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, சூப்பராக சொல்லி தருவார். அப்படியே அவரை பார்த்தாலே ஸ்கூலே நடுங்கும். அந்த அளவுக்கு ஒரு டெரரான மனுஷன் அவர். ஆனால் அதான் இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் மட்டும்தான். பட் வீட்டுக்கு வந்துட்டால் பக்கத்து வீடு தானே. சரி, பக்கத்து வீட்டில் வந்து நம்மளை சார் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும். நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டார். அதுவும் எங்கள் அப்பா வேறு பயங்கர ஃப்ரெண்டு. ஒரு 8th முடிச்சுட்டு அந்த ஏரியாவிலேருந்து நான் அங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு போயிட்டோம். பட் ஸ்கூல் வந்து 10th தான் மாறினேன். பட் 8th வந்துட்டு அந்த ஏரியாவை மாறிட்டோம் அப்படின்னால அதுக்கப்புறம் அந்த சார் கூட பேசுகிறதோ அவங்க ஒய்ஃப் கூட பேசுகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது எங்கள் ஃபேமிலி கூட. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிட்டோம். அவருக்கு வந்துட்டு ஒரு குட்டி பையன் தான். அவருக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கம். அவர் வந்து எங்கள் அப்பா அடிக்கடி அதை சொல்லியிருப்பார் போல். அப்படியே வந்து ஓடிடுச்சு. 2010 வந்து ஸ்கூல் விட்டு ஹாஸ்டலுக்கு போனேன். இப்போ வந்துட்டு 2024 OLXல இந்த வீடை பார்த்தோம். ஃபேக்ட்ரி மாதிரி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீடை பார்த்துட்டு போயிட்டு ஓகே எல்லாமே நல்லாயிருக்கு இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். கரெக்டாக ஒரு 14 வருஷம். வீட்டோட ப்ரூஃப்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆதார் கார்டு வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடுக்கு அனுப்பிச்ச ஒரு அண்ணா தான் அனுப்பிச்சிருந்தாங்க. பார்த்தா இந்த ஆண்டி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன். அன்னிலேருந்து யாராக இருக்கும்னு. அப்புறம் பார்த்தா அந்த சாரோட பேர் வந்தது. பார்த்ததுமே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சுற்றி கித்தி பார்த்தா அந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிறாங்களே, நான் அவர் வீட்லேயே தான் வந்துட்டு என் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் அந்த வீட்டிலேருந்து மாறினதுக்கப்புறம் அவருமே வந்துட்டு 2 இயர்ஸ் கழிச்சு ஃபேமிலியோட புது வீடெல்லாம் கட்டிட்டு வேறு ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதுதான் அவரோட வீடுன்றது நிஜமாக எனக்கு தெரியாது. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அவர் வீட்லேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு. பட் இன்றைக்கி அவர் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் இறந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் இல்லைன்றதே எனக்கு தெரியும். அப்புறம் அந்த வீடு காமிச்ச அண்ணா கிட்ட வந்து நம்பர் வாங்கி அந்த ஆண்டிகிட்டலாம் பேசினேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் இங்கே வரப்போகிறேன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு நீ நல்லா பண்ணுவடா, என்னோடய சக்ஸஸ் என்னோடய வாழ்த்து எப்பயுமே உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே வந்துட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இத்தனை வருஷமாக நம்பிக்கை இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு அது. இப்போ நான் நம்புகிறேன். வாழ்க்கை ஒரு வட்டம் தான். ஏன்னா எனக்கே அது நடந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த குட்டி ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரி. ஸோ ஓகே, நான் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணது இந்த புட்டு மாவுலாம் பார்த்துருப்பீங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேயே கூட சொல்லுங்கள். நான் அதுக்கான ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணல. ரெடி பண்ணிவிட்டு நான் அதையுமே லான்ச் பண்ணிடுவேன், வெப்சைட்டில் வந்துடும். ஸோ அடுத்த பேட்ச் ஏபிசி ரெடி பண்ணுறதுக்கு நட்ஸை மட்டும் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடுவோம். ஸோ பண்ணுற எல்லா நட்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே குவாலிட்டியான நட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ மறந்துடாதீங்க, நம்மளோட வெப்சைட் spicysamiyals.com. கண்டிப்பாக இதை போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் ப்ராடக்ட்மே யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்மளும் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை, ஒரு கனவு தான். ஸோ எல்லாருமே உங்களோட பிளெஸிங்ஸ், உங்களோட சப்போர்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக இருங்க. பாய்.